கிறிஸ்டியானிட்டி அப்படின்னா நம்ம ஒரு ஒரு ரிலிஜியனாக பார்க்குறோம். உதாரணமாக உங்கள் கையில் ஒரு லெட்ரு கொடுத்து ஃபார்ம் ஃபில்லப் பண்ண சொல்லி அதில் உங்கள் மதம் என்ன அப்படின்னு கேட்டால் என்னத்தை ஃபில்லப் பண்ணுவீங்க? கிறிஸ்டியன் அப்படின்னு ஃபில்லப் பண்ணுவீங்க. ஸோ இன் தி வேர்ல்டு கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறது ஒரு ரிலிஜியன், ஒரு மதம். மதத்துக்குன்னு சில தன்மைகள் இருக்கிறது. அப்போ மதத்தை குறித்ததான காரியங்களை எல்லாம் இந்த நாளில் நம்ம கேட்க போகிறோம். கடந்த வாரத்தில் நாம் பேசி கொண்டிருந்த காரியங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுருக்கமாக சொல்ல போனால் மனிதன் எப்படி படைக்கப்பட்டான், மனிதனை தேவன் எதற்காக படைத்தார், பூமி என்பது என்ன, பரலோகம் என்பது என்ன, பரலோகத்தை தேவன் தன்னுடைய ராஜ்யமாக தன்னுடைய கிங்டமாக அவர் உருவாக்குகிறார், பூமியை அவர் கிங்டமாக தான் உருவாக்குகிறார். நாம் ஜனநாயகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜனநாயகம் அதற்கும் கிங்டத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ராஜ்யத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஜனநாயகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜனங்களாக இணைந்து தன்னுடைய தலைவரை தெரிந்தெடுப்பது. ஆனால் ராஜா என்கிறது, ராஜ்யம் என்பது ஒரு ராஜா இருக்கிற வரைக்கும் அவர் தான் ராஜாவாக இருப்பார். நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்துருப்போம், ஒரு ராஜாவை அழித்து தான் இன்னொரு ராஜா அந்த இடத்துல ஏற்படுத்துவார். அவரை தோற்கடித்தாதான் அந்த இடத்துல இன்னொரு ராஜா வருவாரே தவிர ராஜாவை யாரும் ஜனங்கள் செலக்ட் பண்றதே கிடையாது. ஸோ கிங்டம் அப்படின்னா அதுல ராஜா ஒருவர் இருப்பார், அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கும். ராஜ்யம் இல்லாத ராஜா அவர் ராஜா அல்ல. அல்லேலூயா. கிங்டம் இல்லாத கிங் கிடையாது. அப்ப கிங்டம் என்றால் என்ன அர்த்தம்? கிங், அதுக்கு அடுத்த வார்த்தை டோம், டிஓஎம், டோம், கிங் டோம். அந்த டோம் என்றால் டொமினியன், அதாவது ஆளுகை. எந்த ராஜா எந்த இடத்துல ஆளுகை செய்து கொண்டிருக்கிறாரோ அதுதான் அவருடைய சாம்ராஜ்யம், அதுதான் அவருடைய ராஜ்யம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? பரலோகத்தை அவர் உருவாக்குகிறார். எவ்வளவு பெரிய சைஸ், எப்படி இருக்கும் அதெல்லாம் தெரியாது. ஆனா பரலோகம் பூமியை விட நல்லா இருக்கும்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? ஆமென். ஏன்னா அது ராஜா தனக்காக உருவாக்கின ஒரு இடம். அதுக்கப்புறம் ஒரு பூமியை உருவாக்குகிறார். அதுல யாரை அவர் வைக்கிறார்னா தன்னுடைய குமாரனை, இன்னொரு வகையை சொல்ல போனா தன்னுடைய சாயலில் இருக்கிற ஒருவனை தேவன் உண்டாக்கி அவனுக்கு அந்த இடத்தை கொடுக்கிறார். நான் நினைக்கிறேன் எந்த அப்பாவும் தான் உருவாக்குற எதுலையுமே தனக்கு உருவாக்குறத காட்டிலும் தான் பிள்ளைங்களுக்கு இன்னும் சிறப்பாக செய்வாங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பூமியை ரொம்ப அழகாக தான் உருவாக்கினார். இங்கே இருக்கிற மாதிரி அதில் கெட்ட மிருகங்கள் இவைகள் எதுவுமே இல்லை. ஒருவரை தீமை செய்யாத ஒரு உலகமாகத்தான் அந்த உலகம் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஆண்டவர் ஒரு ராஜா வர வேண்டும் என்றால் அவனுக்கு ஒரு ராஜ்யம் வேணும். அதனால தான் ஆண்டவர் முதலாவது பூமியை உருவாக்கிட்டு, பூமியில் இருக்க வேண்டிய எல்லாத்தையும் உருவாக்கிட்டு தான் ஆதாம் என்கிற ஒரு ராஜாவை உருவாக்கினார். அல்லேலூயா. ஆதாம் ஒரு மனிதனாக படைக்கப்பட்டாலும் அவன் தான் என்னவா உருவாக்கப்பட்டான்? ராஜாவாக உருவாக்கப்படுகிறான். அதனால தான் தேவன் என்ன பண்ணுகிறார்? தன்னுடைய ராஜ்யம், தன்னுடைய ஆளுகை செய்கிற இடத்துல தனக்கு இருக்கிற சாயல், அதை தான் போன வாரம் பார்த்தோம். போன வாரம் நம்ம பார்க்கும்போது இமேஜ், அவருடைய சாயல் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம். நாம் சொன்ன போல ஆண் என்று இருக்கிறோம், பெண் என்று இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் எந்த சாயல்ல இருக்கிறார்? நிறைய பேர் அதான் கேட்பாங்க, மனுஷன் தேவ சாயல்ல இருக்கிறான்னு சொல்றீங்களே, ஆணா பெண்ணா படைச்சாருங்கிறாங்களே, ஆண் சாயல்ல இருக்கிறாரா பெண் சாயல்ல இருக்கிறாரா? தேவன் ஆவியா இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் மனிதனை இப்படி உருவாக்கி அவனுக்கு ஒரு ராஜாவா, அவனுக்கு ஒரு ராஜ்யத்தை உண்டாக்கி அந்த ராஜ்யத்தில் அவன் ஆளுகை செய்ய வேண்டும் என்பதற்காக அவனை தன்னுடைய சாயலிலே படைத்தார். அவனை ஆவி மனிதனாக படைக்கிறார். நாம நினைக்கிறோம் அவன் சரீர பிரகாரமா இருக்கிறான். இல்ல, அவன் சரீர பிரகாரமா இல்லைன்னா இந்த பூமியிலே அவன் ஆளுகை செய்ய முடியாது என்பதற்காக இந்த பிசிக்கல் வேர்ல்டுல ஒரு ஸ்பிரிச்சுவல் மேனை அவர் உருவாக்குறார். அல்லேலூயா. அல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லவா? கவனிங்க. போன வாரத்தில் சொன்னேன், தண்ணியை பார்த்தாரு, மீன் வரணும்னு நினைச்சோன்னே தண்ணியை பார்க்குறாரு, தண்ணியிலேருந்து மீன் வரட்டும்னார். நட்சத்திரங்களை வரணும்னு அவர் ஃபர்மமெண்ட் ஆகாயத்தை பார்க்குறார், அதுலேருந்து வரட்டும்னார். மிருகங்களை உண்டாக்கணும்னு நினைச்சோன்னே மண்ணை பார்க்குறார், மிருகங்களை கொண்டு வா அப்படிங்கிறார், அதுலேருந்து மிருகங்கள் வந்தன. இது பைபிள் சொல்லுது. பூமியானது திரளான பிறப்பிக்க கடவுதுன்னு என்ன பண்ணுச்சு? செடி கொடிகளை பிறப்பித்தது. ஆனால்
மனுஷனை உண்டாக்கணும்னு நினைச்சோன்னே அவர் முதல்ல பார்த்தது தன்னையே பார்க்கிறார். அல்லேலூயா. Because we are made out of God. நாம எல்லாரும் தேவனில் இருந்து உண்டானவர்கள். அல்லேலூயா. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நாம ஏதோ மண்ணில இருந்து வந்தவங்க மட்டும் நினைக்காதீங்க. மண்ணு நம்முடைய சரீரம். இது ஒரு சூட்டு, இது ஒரு எர்த்து சூட்டு நம்ம பூமியில போட்டுக்கிட்டு நடக்கிறதுக்காக. ஆனா உண்மையான அன்புராஜ், உண்மையான சௌத்ரி, உண்மையான ஜானட் யார் எங்கிருந்து வந்திருக்கிறாங்க? எல்லாமே ஆவி மனிதனா இருக்கிறாங்க. கையை தட்ட வேணாமா? அல்லேலூயா. ஆமென். உண்மையான நாம ஒரு ஆவி மனிதர்கள், தேவ சாயல்ல இருக்கிறோம். இன்னொரு ரகசியம் சொல்றேன் பாருங்க. தேவன் தனக்குள்ளிருந்து ஒரு பகுதியை மனிதனாக எனக்குள்ளே உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. I am part of God. அவருடைய மெட்டீரியல் மாத்திரம் இல்ல, நான் அவராகவே இருக்கிறேன். அவர சாயல்ல இருக்கிறேன். அவருக்குள்ள இருந்து எடுத்திருக்கிறார். மண்ணில இருந்து எடுத்தா மண்ணினுடைய சாயல் இருக்கும். சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க? மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட எல்லா பொருட்களிலும் அதுல இருக்கிற தாதுக்கள், அதுல இருக்கிற அயன், அதுல இருக்கிற கால்சியம், இது எல்லாமே மனுஷனுக்குள்ளே இருக்குங்கிறாங்க. அப்ப ஒன்ன தெரிஞ்சுக்குங்க, அந்த ஆவி மனிதன் தேவனுக்குள்ளிருந்து எடுக்கப்பட்டு அது மனிதனுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்குமானால் என் ஆவி மனிதனுடைய சாயல் என்ன? நல்ல வாயை திறந்து யார் சாயல்ல நான் இருக்கிறேன்? அப்படி நெஞ்ச கையில வச்சு நெஞ்சில வச்சு சொல்லுங்க, நான் தேவ சாயல்ல இருக்கிறேன். அல்லேலூயா. நான் தேவ சாயல்ல இருக்கிறேன். அல்லேலூயா. இதை நான் என்னைக்கு புரிந்து கொள்றேனோ அன்னைக்கு தான் நான் ஆளுகை செய்ய முடியும். தேவனுடைய சாயல் என்ன? பரலோகத்துல அவர் சொல்லுகிறது தான் சட்டம். அவர் சொல்லுகிற வார்த்தை அந்த பரலோகம் முழுவதிலும் செயல்படுகிறது. அதனாலதான் இயேசு வந்தோன்னு சொன்னாரு, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம் பரலோகத்தில் நம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் 100% அவர் சொல்றது அங்க செய்யப்படுகிறது. அப்படியானால் அவருடைய வார்த்தை அங்கே சட்டமாக இருக்கிறது. அல்லேலூயா. காட்ஸ் கிங்டத்துல ஆண்டவர் சொல்லுகிற வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா அது ஆலோசனை அல்ல. நல்ல கவனி. பைபிள் நமக்கு ஆலோசனை புஸ்தகம் அல்ல, அது கட்டளை புஸ்தகம். ஒருவனை போ என்றால் போகிறான், வா என்றால் வருகிறான், செய் என்றால் செய்கிறான். தட் இஸ் கமாண்ட். அதனால தான் பழைய ஏற்பாடு என்று சொல்லும்போது 10 commandments என்று சொல்லுகிறார்கள். 10 கட்டளைகள். கமாண்ட்னா கீழ்ப்படிஞ்சாகணும். அப்ப அவர் சொல்றது எல்லாமே சட்டம். அதனால தான் அவர் வாய் திறந்து சீக்கிரத்தில் பேசுறது இல்லை. ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா அது என்னவா மாறிடுது? லாவா மாறிடுது. அதையும் நான் உங்களுக்கு சொன்னேன். இயற்கை விதி, ஒரு பொருள் கீழே போடுறதுங்கிறது இயற்கை விதி. அதே போலதான் ஆவிக்குரிய விதியாகவே, ஆவிக்குரிய லாவாகவே அவர் சொல்லுகிற வார்த்தை மாறிவிடுகிறது. ஆமென். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இவன் என்னுடைய சாயலிலே, நமது சாயலில் அவனை உருவாக்குவோமாக. அவன் பூமியில் உள்ள சகல மிருகங்களையும் பறவைகளையும் அங்க இருக்கிற எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய வேண்டும். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆளுகை. ஆண்டவருடைய சாயல் என்ன சாயல்? ரூலர்ஷிப், ஆளுகை, ரூல் பண்ணணும். இன்னைக்கு நம்ம நல்லா கவனிங்க, ஒரே ஒரு ரூலர்ஷிப் கர்த்தர் கொடுக்கல. என்ன அப்படின்னு கேட்டா, மனிதனை ரூல் பண்ணும்படி மனிதன்ட்ட கொடுக்கல. அனிமலை ரூல் பண்ணு. இன்னைக்கு நிறைய ஆண்கள் பெண்களை ரூல் பண்றாங்க. அநேக பெண்கள் தன் கணவன்மாரை ரூல் பண்றாங்க. இட் வாஸ் நாட் கிவன் பை காட். ரூல் பண்ணக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் என்ன பண்ணல? மனுஷனுக்கு கொடுக்கல. ஆனால் மிருகங்கள் இவைகளை எல்லாம் ரூல் பண்ணக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறது அவருடைய ஆளுகையை நாம் பூமியிலே செயல்படுத்த வேண்டும். பரலோகத்தில் அவருடைய சித்தம் செயல்படுவதனால தான் பரலோகம் இன்னைக்கும் பரலோகமா இருக்கு. அல்லேலூயா. ஒருவேளை அவருடைய சித்தத்தை யாராவது செய்யலன்னா பரலோகம் கெட்டு போகாது, பரலோகத்திலிருந்து அவங்க தூக்கி போட்டுருவார். அல்லேலூயா. லூசிபர் அங்கதான் இருந்தான். ஆண்டவர் சொல்ற வார்த்தையெல்லாம் கீழ்ப்படிந்து கொண்டுதான் இருந்தான். பட் when he disobeyed God, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன போது, தேவனுக்கு நிகராய் நானும் மாறுவேன் என்று எழும்பின போது கர்த்தர் பரலோகத்திலிருந்து அவனை தூக்கி போட்டார். அவனோடு கூட இருந்த அநேக தூதர்கள் அவனோடு வஞ்சிக்கப்பட்டு போயிட்டாங்க. They were all thrown out of heaven just because they didn't obey the King of Kings. ராஜாவை ஒபே பண்ணாதனால. அப்ப நல்லா தெரிந்து கொள்ளுங்க, அது ஒரு ராஜ்யம். இப்ப பூமிக்கு வாங்க. பூமி ஒரு ராஜ்யம்.
இந்த பூமி ராஜ்யில அவர் ஆதாமை ராஜாவாக படைத்தார். ஆனால் அதிகாரத்தை அவன் இழந்துட்டான். அதிகாரத்தை அவன் இழந்தோடனே அந்த அதிகாரத்தை மீட்டு கொடுக்க வேண்டும். எப்பொழுது இயேசு வருகிறதை அறிவித்தார் ஆண்டவர்? எப்ப மனுஷன் பாவம் செய்துட்டு நிக்கிறானோ அப்பொழுதே சொல்லுகிறார், ஸ்திரீயின் வித்தானவர் உன் தலையை நசுக்கும்படி வருகிறார். அல்லேலூயா. Why he is coming? Just to restore the authority which was given to man. மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை மனிதனுக்கு திரும்பவும் கொடுப்பதற்காகத்தான் கர்த்தர் வந்தார். அல்லேலூயா. மனிதன் இழந்து போனவைகளை, எல்லா கையை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மனிதன் இழந்து போனவைகளை மீட்டு கொள்ளும்படியாக இயேசு வந்தார். அல்லேலூயா. இப்ப நமக்கு ஒரு கேள்வி, மனிதன் பரலோகத்தை இழந்து போனானா? மனிதன் எதை இழந்து போனான்? பரலோகத்தை இழந்து போனா, பூமியில் இருக்க ஆளுகையத்தை இழந்து போயிட்டான். அப்ப ஆண்டவர் பரலோகத்தை கொடுப்பதற்காக பூமிக்கு உன்னை கொண்டு வரவில்லை. அல்லேலூயா. இங்கே தான் நம்ம ரிலிஜியனை பார்க்கிறோம். எல்லா மதங்களும் என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்தவத்தையும் சேர்த்து இந்த பூமியை விட்டு போனா போதுன்னு சொல்லுது. ஆமாவா இல்லையா? நம்ம பரலோகம்னு சொல்றோம், சிலர் மோட்சம்னு சொல்றாங்க, சிலர் என்ன பண்றாங்க, நாம போய் இருக்க போகிற ஏதோ ஒரு இடம் அப்படி நினைக்கிறாங்க, பாரடைஸ்ன்னு சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு ரிலிஜியன்லையும் பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. இப்போ நாங்கள் இப்போ தான் நம்ம பழசுலேருந்து இப்போ புது செய்தியினுடைய முதல் பகுதிக்கு வருகிறோம். என்ன அப்படின்னு கேட்டால், ஆண்டவர் ஒரு ரிலிஜியனை உண்டாக்க வரல. நாம் அடிக்கடி சொல்கிறோம், கிறிஸ்தவம் மதம் அல்ல, ஒரு மார்க்கம் என்று சொல்லுகிறோம். ஆனால் இந்த மதத்தினுடைய கிரியைகள் நடவண்டெல்லாம் இருக்கு. மதம்னா எப்படி இருக்கும் முதல்ல நம்ம தெரிந்து கொள்ளணும். ரிலிஜியன்னா எதெல்லாம் இருந்தால் ரிலிஜியன்? ரிலிஜியன்னா என்னன்னா, ரிலிஜியன் இஸ் a worship of a deity. அதாவது ஒரு தெய்வத்தை எல்லாரும் வணங்குவார்கள். நல்லா கவனிங்க. கிறிஸ்டியானிட்டிக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார், இஸ்லாமுக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார், புத்தருக்கு புத்திசம் அதுல ஒரு தெய்வம் இருக்கிறார், ஜெயினிசம் அதுல ஒரு தெய்வம் இருக்கிறார். ஸோ கிறிஸ்டியானிட்டிலையும் ஒரு தெய்வம் இருக்கிறார். மற்ற மக்கள் எல்லாரும் நல்லா கவனிங்க, மத மாற்றம் என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா கிறிஸ்தவத்தை அவர்களும் மதமாகத்தான் பார்க்கிறார்கள். உங்க தெய்வம் அது, எங்க தெய்வம் இது. உங்க தெய்வம் அற்புதம் செய்து, எங்க தெய்வம் அற்புதம் செய்து, நான் ஏன் என் தெய்வத்தை விட்டுட்டு வரணும்? இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு அநேகருடைய கேள்வி. ஆனால் நாம் மதம் அல்ல என்பதை நம்மால் நிரூபிக்க முடியல. நாங்கள் மதம் அல்ல, கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல என்பதை நாம் அவங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியல. ஏன்னா அவர்களுக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார், நமக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர்களுக்கு ஒரு வேத புத்தகம் இருக்கிறது, இருக்கா இல்லையா? இஸ்லாமாக இருந்தாலும் சரி, எந்த மதங்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அடிப்படையாக சில புத்தகங்கள் இருக்கின்றன. அப்படி மதத்திலே புத்தகங்கள் இருக்கிறது. அவங்களுடைய பரிசுத்த புத்தகங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய லாஸ் எல்லாம் அதில் இருக்கிறதா அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், அதை வாசிக்கிறார்கள், அதில் இருக்க கொள்கைகளை படிக்கிறார்கள். அதே போலதான் கிறிஸ்தவத்திலே ஒரு பைபிள் இருக்கு. அதுல என்ன நடக்குன்னா, they have a set of beliefs. ஒவ்வொரு ரிலிஜியன்லையும் சில நம்பிக்கைகள் இருக்கின்றன. நம்பிக்கைகள், நாங்க இப்படி செஞ்சா, நாங்க தண்ணி இதுல கழுவப்பட்டா நாங்க பரலோகம் போயிடலாம், இந்த ஆத்துல குளிச்சா நாங்க பரலோகம் போயிடலாம் சொல்றாங்களா இல்லையா? எங்க பாவ புண்ணியம் எல்லாம் போகணும்னா நாங்க இந்த இதுல போய் என்ன பண்ணணும், தண்ணியில குளிக்கணும், இந்த நாளிலே இந்த காரியத்தை செய்யணும். இப்படி ஒவ்வொரு மதங்களுக்கும் ஒரு சடங்காச்சாரங்களும் இருக்கிறது, பிலீஃப்ஸ் நம்பிக்கைகளும் இருக்கிறது. கவனிங்க, சடங்காச்சாரங்கள் என்ன? என்ன சாமியை எப்படி கும்பிடணும். நம்ம கிறிஸ்டியானிட்டியில் போய் பாருங்க, நம்ம ஒரு பெந்தகோஸ்த மதத்தை மட்டும் பார்க்காதீங்க, எல்லாத்தையும் மொத்த கிறிஸ்தவத்தை பார்த்தீங்கன்னா மெழுகுபத்தி ஏற்றுறாங்க, அங்கே விளக்கு ஏற்றுறாங்க, இங்கேயும் ஒன்று ஒரு ரிச்சுவல் செய்கிறாங்க, அங்கே என்ன பண்ணுறாங்க, இங்கே நம்ம தண்ணியில் முக்கிய எடுக்கிறோம் ஞானஸ்நானம் என்று, இது ஒரு ரிச்சுவலாக மாறுது. அங்கேயும் அப்படிப்பட்ட சில காரியங்கள் இருக்கிறது, சடங்குகள், பூணூல் போடுறாங்க, ஒவ்வொரு விதத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சுண்ணத்துன்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு மதங்களுக்கும் ஒரு பிலீஃபும் இருக்குது, சில ரிச்சுவல்ஸும் இருக்குது, சில தெய்வங்களும் இருக்குது. ஆனால் கடைசியாக நீங்கள் எல்லாம் முடிக்கும் போது இவைகள் எல்லாவற்றிலும், ஸோ ரிலிஜியன் இஸ் த வர்ஷிப் ஆஃப் அ டெய்டி த்ரூ அ செட் ஆஃப் பிலீஃப்ஸ் expressed through a set of rituals, customs and rites
ப்ரொடியூசிங் எ செக்டேரியன் குரூப். அதாவது இது என்ன நடக்குதுன்னா, இதை எல்லாவற்றையும் செய்யும்போது நாம் மக்கள் ஒவ்வொருவரும் பிரிந்து போகிறோம். அவர்கள் இஸ்லாமியர்கள், இவர்கள் இந்துக்கள், இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் புத்த மதத்தை ஃபாலோ பண்றவங்க, இவர்கள் எல்லாம் ஜெயின் மக்கள் என்று மனிதர்கள் பிரிக்கப்படுகிறார்கள். நல்லா கவனிங்க, மதங்கள் மனிதர்களை பிரித்தன. மதங்கள் மக்களுக்குள்ளே சண்டையை கொண்டு வந்தன. இந்த உலகத்தில் நடக்கிற 90% கிளாஷ் என்னதுனால தெரியுமா? மதங்களினால் உண்டான சண்டைகள். இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களை கொல்லுவதும் சில இடங்கள்ல நடக்குது. இந்துக்கள் இஸ்லாமியர்களை கொல்லுவது பல தேசங்களில் நடக்கிறது. கிறிஸ்தவர்கள் இன்னும் கிறிஸ்தவர்கள் மற்றவர்களை கொண்ட யூதர்களை கொண்ட நாட்கள், கிறிஸ்தவர்கள் மற்றவர்களை கொண்ட நாட்கள்லாம் நடந்துச்சு. குருசேடர்ஸ் என்கிற ஒரு பெரிய அமைப்பு வந்து அதெல்லாம் கொண்டாங்க. கொன்னு அவன் மேல சிலுவையை பச்ச நாட்கள்லாம் இருக்கு. சிலுவைக்காக கொன்றேன். இதுல எல்லாம் சிலுவை போர் படிச்சிருப்பீங்க. எத்தனை பேர் ஹிஸ்டரியில படிச்சிருக்கீங்க? சிலுவை போர் படிச்சிருக்கீங்களா? அவங்கெல்லாம் தூக்குறாங்க, ஒரு ஆள் தூக்குற. ஸ்கூல்ல படிக்கிறாள் ஒன்றும் கை தூக்கல, படிக்கலையா? சிலுவை போர், குருசேடர்ஸ். அப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. நாம கூட உங்கள்கிட்ட ஒன்று சொல்றேன், நீங்களும் கூட கிறிஸ்தவத்தை மதமா தான் பின்பற்றுறீங்க. எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? ஞாயிற்றுக்கிழமையானா கர்த்தரை தொழுது கொள்ளணும், மற்ற கிழமையெல்லாம் நம்ம போல இஷ்டத்துக்கு வாழணும். வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? அவன் வியாழக்கிழமை போறான், ஒருத்தர் செவ்வாய்க்கிழமை போறான், ஒருத்தர் வெள்ளிக்கிழமை போறான், நீ ஞாயிற்றுக்கிழமை போற. வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? கிறிஸ்தவம் ஒரு மதமாக மாறிவிட்டது. மதத்தினுடைய எல்லா காரியங்களும் இருக்கிறது. நாம சொல்றோம், நான் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவன் அல்ல, நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்கிறோம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் யூ ஷோ? உங்க வாழ்க்கையில நான் மதத்தை சேர்ந்தவன் அல்ல, நான் தேவனை பிரியப்படுத்துகிறவன் என்பதை எப்படி காமிக்கிறீங்க? அவங்க ஒரு புக்கை தூக்கிட்டு போறாங்க, நீங்க ஒரு புக்கை தூக்கிட்டு போயிட்டு வர்றீங்க, அவ்வளவுதான். அவங்க கோயிலுக்கு கூடையை தூக்கிட்டு போறாங்க, நீங்க பைபிளை தூக்கிட்டு வர்றீங்க. ஒவ்வொரு ரிலிஜனுக்கும் ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ் இருக்கு, இருக்கா இல்லையா? ட்ரெஸ் கோடுன்னு ஒன்று இருக்கு. சில தொப்பி தலையில வச்சுக்கணும், யூதர்கள் தொப்பி வச்சிருப்பாங்க, இஸ்லாமியர்கள் தலையில தொப்பி வைக்கிறாங்க, அவங்க ட்ரெஸ் ஒரு மாதிரி போட்டுக்கிறாங்க, பெண்கள் ஒரு மாதிரி போட்டுக்கிறாங்க. பார்த்தோன்னே இஸ்லாமியர்கள் சொல்றோம். கிறிஸ்தவர்கள் ஜிப்பா போட்டுக்கிறாங்க, ஒயிட் போட்டுக்கிறாங்க. நீங்க ஒயிட் போட்டுக்கிட்டு இருக்கும் போதே பிரம்மகுமாரிகள் அவங்களும் ஒயிட் போட்டுக்கிறாங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? நம்ம எங்க ஃபெயிலியர் ஆயிட்டோம்னா, கிறிஸ்துவை வெறும் தெய்வமாக காண்பித்து மற்ற மதங்களை போல நம்ம மாறிட்டோம். ஹலோ, உங்கள் கண்கள் திறக்கப்படுவதற்காக சொல்லுகிறேன், கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் எ ரிலிஜியன். கிறிஸ்டியானிட்டி ரிலிஜியனா இருக்கலாம், பட் கிரைஸ்ட் didn't come to earth to establish a religion. ஒரு மதத்தை உண்டாக்க இயேசு வரவில்லை. இயேசு ஒரு ராஜ்யத்தை உண்டாக்க வந்தார். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. இயேசு முதல் பிரசங்கம் என்ன பண்ணார்? மத்தேயுல மனம் திரும்புங்க. அவ்வளவு நேரம் போனாரு, பிசாசோட போராடினாரு, ஆவியில நிறைஞ்சாரு, ஞானஸ்நானம் எடுத்தாரு, எல்லாம் முடிச்சாரு. முதல் எடுத்ததுல இருந்து கடைசியில முடிக்கிற வரைக்கும் அவர் பேசினது ஒன்னே ஒண்ணுதான், தேவராஜ்யம், the kingdom of heaven. நீங்க பைபிளை போய் திரும்ப திரும்ப சுவிசேஷங்களை வாசித்து பாருங்க. தேவன் எங்கேயும் தன்னுடைய ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணுங்க, என்னை வழிபட்டு நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை. அவர் பேசினதுல என்ன தெரியுமா? தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. அந்த ராஜ்யம் இந்த பூமிக்கு வரணும். கவனி, நாம் சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லாம வேற மாதிரி சொன்னதுனால தான் இன்னைக்கு ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க. சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? நீ தேவ சாயலில் படைக்கப்பட்டவன். அல்லேலூயா. மனிதன் குரங்கிலிருந்து வந்தவன் அல்ல, மனிதன் தேவனால் அவருடைய சாயலிலே பூமியில படைக்கப்பட்டான். அல்லேலூயா. ஆனால் அவன் தேவனுடைய கற்பனைகளை மீறி பாவம் செய்ததினாலே அவன் தேவ சாயலை இழந்து போனா. இன்னைக்கு நமக்குள்ளே பார்க்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் பாவம். பாவம். இப்படிப்பட்ட பாவங்கள் அநேகரை பாவத்தில் தேவனுடைய வல்லமையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சுட்டே போகுது. தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து பிரிச்சுட்டு போகணும். கர்த்தர் உன்னை பரலோகத்தில் இருக்கிறது போல தான் உருவாக்கணும்னு நினைச்சார். ஆனா நீ எல்லாவற்றையும் இழந்து போன.
இயேசு ஒரே ஒரு காரியத்துக்கு தான் வந்தாரு. நீ எதையெல்லாம் இழந்து போனியோ அதையெல்லாம் உனக்கு திரும்ப கொடுக்க தான் இயேசு வந்தார். அல்லேலூயா. நீ திரும்ப அதை அடைந்து கொள்ள வேண்டும். அதே அதிகாரத்தில் வாழ வேண்டும். உன் வாழ்க்கையில வியாதி இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கையில செழிப்பு இருக்கணும். உன் வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் காணப்படணும். ஒன்றிலும் நீ குறைவில்லாதவனாய் வாழும்படிக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்காகத்தான் வந்தாரே தவிர வேற காரியம் இல்லை என்று நீங்கள் சொல்லும் போதுதான் அவர்கள் கண்கள் திறக்கப்படும். அல்லேலூயா. நான் ஒன்று சொல்றேன், நீ பூமியில ஏழையா வாழ வேண்டியதில்லைப்பா, கண்ணீரோட வாழ வேண்டியதில்லை, நீ சண்டை போட்டுக்கிட்டு கிடக்க வேண்டியதில்லை, எல்லாமே உனக்கு மாறப்போகுதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்போ அவருடைய கண்கள் திறக்கப்படும். அல்லேலூயா. யாருக்கு வேணும் அவங்களுக்கு ஒரு தெய்வம் இருக்கணும். அது தண்ணிக்குள்ள சிலுவையில் சாகுதா அல்லது வேற ஏதாவது மலையில் ஏறி போகுதா, அவங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. என் வாழ்க்கை எப்படி இருக்கணும், இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன், நான் நல்லா இருப்பேனா, அதான் அவங்களுடைய கேள்வி. அப்போ நம்ம சொல்ல வேண்டியது, பரலோக ராஜ்யத்தில் இது எல்லாம் கிடைக்குது. சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. எல்லா ரிலிஜியனும் செய்கிற மாதிரி தான் கிறிஸ்தவத்தில் இன்னொன்று இருக்குது. என்ன தெரியுமா? நம்ம எல்லாருமே ராப்சருக்காக காத்து கொண்டிருக்கிறோம். அப்படியா இல்லையா? ஆண்டவர் 2ஆம் வருகையில் வருவார். மாரநாதா 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 மாரநாதா, வல்ல தேவன் வருகிறார், வான மீதில் வருகிறார், என்னை அழைக்க வருகிறார், என்ன ஆனந்தம். வல்ல தேவன் வருகிறார், வான மீதில் வருகிறார், என்னை அழைக்க வருகிறார். இதுதான் நான் போறேன். ஆங்கிலத்தில் அருமையான சில பாடல்லாம் இருக்கு. பாய் பாய் என்ற பாடல். நாங்கள் எல்லாரும் வானத்தில் சந்திக்க போறோம். பாய் பாய். See, every religion want to evacuate the earth. பூமியிலேருந்து காலி பண்ணிட்டு போறதுல தான் எல்லா ரிலிஜியனும் சொல்லுது. ஆனா பைபிள் பூமியை ஆக்கியபை பண்ணுங்கன்னு சொல்லுது. அல்லேலூயா. ரிலிஜியனுக்கு கிங்டத்துக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பார்த்தீங்களா? எப்படா நம்ம மரித்தாலும் சரி, நான் தேவனோடு பரலோகத்தில் இருப்பேன் என்பதுதான் நம்முடைய தரிசனமாக இருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, நல்ல கவனி, முக்கியமான ஒரு வார்த்தை சொல்றேன். You are useless in heaven. Oh my God. பரலோகத்தினா நீ யூஸ்லெஸ். உன்னால ஒரு பைசாக்கு கூட அங்க பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா நீ இளைப்பாறுகிறதுக்கு போற. அங்க போய் ஆத்மாதாயம் பண்ணுவியா? சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க, இல்லைன்னா இப்படி சொல்லுங்க. ஆத்மாதாயம் பண்ணுவீங்களா? அங்க யாருக்காவது நீங்க போராடி ஜெபிக்க முடியுமா? ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. யாருக்காக உதவி செய்ய முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. இன் ஹெவன் we are all useless. அப்புறம் எதுக்கு பாஸ்டர் பரலோகம்? கவனிங்க, இந்த பூமியில் உங்க ஆட்சி முடியுது. நீங்க உங்க வாழ்வோ சாவோ முடிஞ்சிட்டு எல்லாரையும் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு இடத்துல சேர்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு நாள் வரப்போகுது, திருப்பி எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வர போறார். அல்லேலூயா. அப்படித்தானே பைபிள் சொல்லுது. முதலாவது மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். முதலாவது. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக வானங்களிலே நாம் மேகங்கள் மத்தியிலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. ஏன் மேலே போறோம்? மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு. பின்பு ஒரு நாள் வருகிறது, பரிசுத்தவான்கள் எல்லோரும் பூமியிலே வந்து இறங்க போகிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய கிரியைக்கு தக்கதான பலன் என்னோட கூட வருகிறது. அவர்கள் ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, இந்த கணம், எந்த கணம்? பரிசுத்தவான்கள் யாரெல்லாம் அவருக்கு வாழ்ந்தார்களோ அவர்கள் எல்லாரும் ஒரு நாள் அவரோடு கூட ஆளுகை செய்ய போகிறார்கள். அவரோடு ஆளுகை செய்ய போறாங்க. அவர் சொல்றார், இந்த கணம், இந்த ஹானர், இந்த மரியாதை, இந்த உயர்வு, இந்த புகழ்ச்சி அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். கையை தட்டி அல்லேலூயா. God is going to honor you in this earth, not in heaven. நீ பரலோகம் போகும்போது, இப்போ நீங்க பாருங்க, நம்ம மரித்துறோம், பரலோகம் போறோம், அங்கேயே கணக்கை செட்டில் பண்ணி பலன்கள் அங்கேயே கையில் கொடுத்துடலாம்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் 2ஆம் விசை வருகிறேன். நான் வரும்போது அவனுடைய கிரியைக்கு தக்கதான பலனை நான் கொண்டு வருகிறேன் சொல்றார். ஏன்பா இங்க நாங்க தான் அங்கதான் இருக்கமே, அங்கே கொடுக்க வேண்டியதானே? நோ, God is going to honor you not in heaven but in earth. அல்லேலூயா. இந்த பூமியிலே நாம் ஆளுகை செய்வோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவரோட கூட பாடுபட்டால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நல்லா சத்தமா சொல்லுங்க, அவரோடு பாடுபட்டால் அவரோடு ஆளுகையும் செய்வோம். அல்லேலூயா.
எல்லா மனிதனுமே ரிலிஜியஸ் பர்சன் தான். எல்லா மனிதனுமே. நீங்க சொல்லலாம், பாஸ்டர் சில பேர்லாம் கடவுள் இல்லைன்னு சொல்றாங்களே. கடவுள் இல்லை என்று சொல்லுவதும் அவர்களுடைய விசுவாசம். தட் இஸ் தேர் பிலீஃப். மார்க்சிஸ்ட் கொள்கை வச்சிருக்கிறாங்க கடவுள் இல்லை என்று, கம்யூனிச கொள்கை. they are all having a belief in that கொள்கை. அந்த கொள்கையில், அந்த கான்செப்ட்ல அவங்க நம்பிக்கையை வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு சில ரிச்சுவல்ஸ் இருக்கு, அவங்களுக்கு சில காரியங்களை செய்கிறார்கள். ஸோ நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நீங்க வெறும் சண்டே சர்வீஸ்க்கு மாத்திரம் போயிட்டு வர்றது பரிசுத்தம் நினைச்சீங்கன்னா, வெறும் கம்யூனியன் சர்வீஸ்க்கு நல்லா கவனிச்சு பார்த்தா எல்லா சர்ச்சிலையும் போய் கேளுங்க, எல்லா பாஸ்டர்ட்டையும் கேளுங்க. உங்களுக்கு ஒரு 20 பாஸ்டர் தெரியும்னா 20 பாஸ்டர் கேளுங்க. பாஸ்டர் 4 வாரத்தில் உங்க சர்ச்சில் எந்த வாரத்தில் ஜனங்கள் அதிகமாக இருப்பாங்க? எந்த வாரத்தில் கம்யூனியன் சர்வீஸோ அந்த வாரத்தில் அதிகமாக இருப்பாங்க. எந்த சண்டே த்ரூ அவுட் த இயர்ல நிறைய பேர் வருவாங்கன்னு கேளுங்க. எப்போ வருவாங்க? கிறிஸ்மஸ். இப்போ சொல்லுங்க, நம்ம ரிலிஜியஸா ஆண்டவரை பின்பற்றுறோமா, ஸ்பிரிச்சுவல் பர்சனா கர்த்தரை பின்பற்றுறோமா? ஸ்பிரிச்சுவல் பர்சனை பத்தி எப்படி தெரியுமா? அவன் சொல்லுவான், மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதருதே, தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. சொல்லுங்க, தஞ்சமம் நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. நான் ஒன்று சொல்றேன், நீங்க ரிலிஜியஸா இல்லை நீங்களே முடிவு பண்ணுங்க. அதிகாலையில் எந்திரிச்சு தேவனை தேடுகிற பழக்கம் எனக்கு இருக்கு பாஸ்டர். என் பிள்ளைங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, என் புருஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி, சமைக்கிறதுக்கு முன்னாடி, I go to the presence of God. I say, you are spiritual. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அழகா ட்ரெஸ் பண்ணி வரேன், you are religious. You are religious. வேதத்தை நான் தினந்தோறும் வாசிக்கிறேன் பாஸ்டர், ஆண்டவர் என்னோடு பேசுறார் பாஸ்டர், you are spiritual. ஆவிக்குரிய மனிதன். ஒருவேளை வேதத்தை கையில மட்டும்தான் எடுத்துட்டு வரேன் பாஸ்டர், ஞாயிற்றுக்கிழமை தான். யாரும் உன்னை ஜட்ஜ் பண்ண வேணாம், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அல்லேலூயா. பைபிளில் நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பாஸ்டர் தூக்குறேன், மிச்ச நாள்ல நான் வசனத்தை காலண்டர்ல தான் வாசிக்கிறேன். யூ ஆர் ரிலிஜியஸ். மதவாதி. நீ ஆவிக்குரிய மனிதன் அல்ல. கொடுக்கும்போது ஏதோ காணிக்கை கொடுக்குறோம், தசோபாவம் சொல்லிட்டாங்களேன்னு கொடுக்குறோம் கவர்ல, அதல்ல. நீ சம்பளம் வாங்கினோடனே முதல்ல உனக்கு ஆண்டவர் ஞாபகம் வராரா, நீ ஆவிக்குரிய மனிதன். மீதி இருந்தா கொடுக்கலாம்னு நினைக்கிறியா, யூ ஆர் மதவாதி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆவிக்குரிய மனிதனா? கையை கொடுத்து கேளுங்க, ஆவிக்குரிய மனிதனா மதவாதியா? நான் சொல்லவா? எல்லாரும் என்னை பாருங்க. இப்போ நானே என்னை ஆராய்ஞ்சு பார்க்கணும். நான் உண்மையா ஆண்டவரோட உறவுல இருக்கனா இல்லையான்னு எனக்கு தெரியணும். பேருக்கு நான் நினைச்சிட்டு கடைசியில் ஆண்டவர் வெளில போன்னு சொல்லக்கூடாது. நல்லா கவனிங்க. ஒருத்தவன் ஆண்டவர் இடத்துல வரான், ஆண்டவர் அவனை டெஸ்ட் பண்றார். அவன் வந்து சொல்றான், ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க நான் என்ன செய்ய வேண்டும் கேட்கிறான். பரலோக ராஜ்யத்தில் வரணும்னா நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு அநேக சட்ட திட்டங்கள் இருக்கு, உனக்கு அநேக சட்ட திட்டங்கள் இருக்கு, அதை போய் ஃபாலோ பண்ணுப்பா. மோசே உனக்கு அநேக கட்டளைகளை கொடுத்துருக்கிறார், நியாயப்பிரமாணங்கள் இருக்கு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுப்பான். எல்லாரும் பாருங்க. அவன் சொல்றான், நான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். வாட் அ மேன். எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். ஓஹோ, now I am going to test whether you are a kingdom man or a religious man. அது சொன்னாரு, அப்படியா, நீ உனக்குள்ளவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுனார். அவன் அப்படியே சோகமாயிட்டான், அப்படியே திரும்பி போயிட்டான். கர்த்தர் அவனை பார்த்து கேட்கிறாரு, அந்த சீஷர்ல பார்த்து சொல்றாரு, கவனிச்சிங்களா, ஊசியினுடைய ஓட்டை காதுல ஒட்டகம் நுழையிறது எவ்வளவு கஷ்டமோ அதே போல ஐஸ்வர்யவான்கள், பணம் வைத்திருக்கிறவர்கள் பரலோகத்துக்குள்ள பிரவேசிப்பது எவ்வளவு கஷ்டம் பாரு அப்படிங்கிறார். கொஞ்சம் நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை.
அவர் பரலோகம் போறதை பற்றி சொல்ல, ராஜ்யத்தில் கிங்டம் மேன். ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? ஒரு ராஜ்யத்தில், பின்னாடி அதை பற்றி நான் பேசுகிறேன், ஒரு ராஜ்யத்தில் அந்த ராஜாவுக்கு தான் அந்த தேசத்தில் இருக்கிற எல்லாமே சொந்தம். அல்லேலூயா. அதனால தான் பூமியும் அது நிறைவும், சத்தமா சொல்லுங்க, யாருடையது? பூமியும் அது நிறைவுன்னு என்ன அர்த்தம்? பூமியில் இருக்கிற எல்லாமே யாருடையது? உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிறது, லாக்கர்ல இருக்கிறது, சொத்துக்கள் பத்திரம். சொல்றீங்க, திடீர்னு ஆண்டவர் டெஸ்ட் பண்ணாருன்னா தெரியும். இப்படித்தான் அவனு நினைச்சான். இந்த பணம் என்னுடையது நினைச்சான். கிங்டம் மேனா என்ன பண்ணிருப்பான்னு தெரியுமா? நீ என்னைய பார்த்து, நான் தான் ராஜா, நான் சொல்றேன், நீ போய் அந்த பணத்தை அவன்கிட்ட கொடுன்னா, ராஜா கொடு சொன்னா அப்ப என்ன கொடுத்துருக்கணும்? ஏன்னா இவர் ராஜா என்றும் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறேன் என்பது அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனா அவன் ராஜ்ய மனிதன் அல்ல, தேவராஜ்ய மனிதன் அல்ல, அவன் சுயநலவாதி, ரிலிஜியஸ் பர்சன். இப்ப சொல்லுங்க, நீங்க ஆர் யூ a religious person or a spiritual person? ஒரு ஆவிக்குரிய மனிதனா நான் ஒரு மதவாதியா வாழ்றேனா? என்னைக்கு ஜெபம்னா நான் ஓடி வரணும், நான் மதவாதியா இருக்கிற அந்த 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 திரையை நான் கிழிக்கிறேன். ஜெபம்னா என் மனசு ஏங்குது பாஸ்டர். இயேசு எத்தனையோ பேர் இருந்தாங்க, ஹலோ கவனிங்க, எத்தனையோ பேர் இருந்தாங்க. இயேசு சுத்தில நிறைய பேர் நின்றுகிட்டு இருந்தாங்க. ஆனா இயேசு எப்பெல்லாம் ரகசியத்தை வெளிப்படுத்தணும்னு நினைச்சாரோ அப்பெல்லாம் சீஷர்களை கூட்டிக்கிட்டு தனியா போயிட்டார். வாங்க தனியா இருக்கும்படி போவோம். நான் சொல்லவா, நீ தேவனோட தனியா இருக்க பழகலன்னா நீ ஒரு நாள் சத்தத்தை கேட்க பழகவே மாட்ட. ஒரு காரியத்தை சொல்றேன், சண்டே சர்வீஸ்ல கர்த்தர் பேசுவார், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா நீ நல்லா ஆராதிச்சு சத்தம் போட்டு துதிச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் நீ இருக்கும்போது you are expressing yourself. But when you go to the presence of God, தனிமையில போய் முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் நிற்கும் போது கர்த்தர் உன்னோடு பேசுவார். இயேசு சீஷர்களோடு சேர்ந்து ஜெபம் பண்ணார். எங்க இருக்கு? எங்கேயாவது இயேசு சீஷர்களோடு சேர்ந்து ஜெபம் பண்ணாரா? பைபிள்ல எங்கேயுமே இல்லை. சீஷர்களை அழைத்து கொண்டு போனார். ஆனா கெத்செமனேல போகும்போது அவர் சொல்றாரு, ஒரு கூட்டத்தை 9 பேர் அங்க விட்டுட்டு 3 பேரை கூட்டிட்டு போயிட்டு அவங்கள்ட்ட பேசி துக்கம் அடைய தொடங்கினார். பின்பு கல்லறிகிற தூரத்திலே போய் அவர் அங்கே முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணார். சீஷரோட ஜெபம் பண்ணியிருப்பார், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ரெக்கார்ட் படி பார்த்தா இயேசு அவங்களோட சேர்ந்து கூட்டு ஜெபம் பண்ணாருன்னு இல்லை. எப்பயுமே தனி ஜெபத்தை இயேசு விரும்பினார். நீங்க சொல்லுங்க, சர்ச்சில் ஆராதிக்கிறவனை காட்டிலும் தனிமையில ஜெபிக்கிறவன் தேவனை அதிகமாய் அறிந்திருப்பான். இஃப் யூ டோன்ட் ஹேவ் an individual prayer time, தனிப்பட்ட விதத்தில் ஒரு பிரைவேட்டா ஒரு டைம் உனக்கு இல்லைன்னா, தேவ சமூகத்தில் உட்காருகிற அனுபவம் உனக்கு இல்லைன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை உனக்கு போர் அடிக்கும், தூக்கம் வரும். ஏன் தெரியுமா? உனக்குள்ள தனிமையில தேவனோடு உறவாடுகிற அனுபவம் இல்ல. தனிமையில உறவாடுகிற அனுபவம் இருந்துச்சுன்னா சேர்ந்து தொழுது கொள்ள வரும்போது உன்னுடைய ஆவி ஏங்கி கொண்டிருக்கும் தேவனுடைய சத்தத்துக்காக. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நீங்க மதவாதியா ஆவிக்குரிய மனிதனா? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய மனிதர்களாக அல்ல, அவர்கள் எல்லோரும் மதவாதிகளாக இருக்கிறார்கள். நான் சொல்றேன், மதத்தை விட்டு நீங்கள் ஒரு ராஜ்யத்தின் மனிதனாய் மாற வேண்டும். அல்லேலூயா. உண்மையில சொல்லணும்னா இயேசுவுக்கு பிடிக்காத ஆட்கள் மதவாதிகள். இயேசு பாவிகளை எங்கேயா திட்டினாரா? சொல்லுங்க. ஒரு பெண்ணு விபச்சாரத்தில் கையுமையுமா பிடிக்கப்பட்டா அவன் கிட்ட வந்தோடனே எல்லாரும் கல் எறியறது, கல்லை தூக்குனாங்க. ஏசு என்ன சொன்னாரு? உங்களை யாருக்கு கல் எறியணுமோ முன்னாடி வா, உன்ட பாவம் இல்லைன்னா நீ கல் போடு அப்படின்னாரு. எல்லாரும் போயிட்டான். ஒன்லி பர்சன் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது இயேசு மட்டும்தான். எல்லாரும் லெஃப்ட். அப்ப அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன். அல்லேலூயா. நீ போ இனி. எவ்வளவு கைண்டான வேர்ட்ஸ். தப்பு செய்யும் போது நம்ம பிள்ளைங்கள்ட்ட எப்படி பேசுறோம் சொல்லுங்க. உங்க புருஷன் ஒரு தப்பு பண்ணிட்டார், நீங்க எப்படி பேசுறீங்க? அன்பாவை பேசுறீங்க. நாய் தோத்து போகல, பேய் தோத்து போகல, சொல்லுங்க.
நம்மளை பார்க்கும்போது நீங்கள் அந்த டைமில் ஒரு வீடியோ யாராவது எடுத்திருந்தாங்கன்னு நீங்கள் போட்டு பாருங்கள், என்னென்ன ஷேப்லாம் உங்கள் முகம் மாறி இருக்கு, கை எங்கெங்கெல்லாம் போயிருக்கு, எல்லாம் பாருங்கள். He became an animal. தப்பு செஞ்சுட்டாங்கன்னு. ஆனா கையும் மெய்யுமாய் எல்லாருக்கும் முன்னாடி அவமானமாய் இருக்கும்படி பிடிக்கப்பட்ட ஒரு விபச்சார ஸ்திரியை ஆண்டவர் கண்டம் பண்ணவே இல்லை. 5 புருஷனோட வாழ்ந்து 6வது புருஷனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெண்ணை கூட அவர் கண்டம் பண்ணல. ஆனா வாய்க்கு வந்தபடியெல்லாம் அவர் திட்டினது ஒரு குரூப் தான். எந்த குரூப்? பரிசேயர் சதுசேயரை பார்த்து தான் அப்பப்ப திரும்ப என்ன பண்ணார்? மாய்மாலக்காரரே, அவர் சொல்றார் ஒரு வசனம், நல்லா கவனிங்க. மாய்மாலக்காரரே, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை, மற்றவர்கள் பிரவேசிக்கிறவனே பிரவேசிக்க விடுறதில்லை. நீங்கள் பிரவேசிக்கிறதில்ல, பிரவேசிக்கிறவனையும் நீங்கள் கவனிங்க, பூமியின் எல்லையிலெல்லாம் சுற்றி திரிகிறீங்களாம். எதுக்குன்னா உங்களை மாதிரி அவங்களும் மதவாதிகளா மாத்துறதுக்கு நீங்க சுற்றி திரிகிறீர்கள். கிறிஸ்தவத்தில் வா, வாரம் வந்தோடனே ஞானஸ்நானம். மதவாதி எந்த பாஸ்டர் அப்படி கொடுக்குறாரோ ஒரு மதவாதி. வந்தோடனே வாரமே ஞானஸ்நானம் கொடுக்க கூடாது. ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்காக கர்த்தர் நம்மளை அனுப்பல. அது அவனுடைய வைத்த விசுவாசத்தை அறிக்கை எடுக்கிறான், அதை நம்ம அங்கீகரிக்கிறதுக்காக நம்ம போய் நிற்கிறோம், அவ்வளவுதான். அவனுக்குள்ள விசுவாசமே இல்லைன்னா நீ எங்க அங்கீகரிக்கிறது? பரலோகமே அங்கீகரிக்காது. கல்யாணத்துக்காக அவங்கள என்ன பண்ண வேண்டியது? ஞானஸ்நானம் கொடுத்து பேரை மாத்துவது மதவாதி. யார் ஸ்பிரிச்சுவல் மேன்? நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரிலிஜியஸ் பீப்புள் எல்லாம் ஆண்டவர் திட்டுறார், மாய்மாலக்காரர் மாய்மாலக்காரர் மாய்மாலக்காரர். ஸோ மெயினா ஜீசஸை கல்லெறிஞ்சது, எடுத்தது, இயேசு கிறிஸ்துவை கொலை பண்ணணும்னு சொன்னது, தூண்டி விட்டது, இதெல்லாம் யாருங்க? யாரு? ஜெனரல் டேர்ம்ல, பரிசேயர் சதுசேயர்லாம் விட்டுருங்க, ஜெனரல் டேர்ம் மதவாதிகள். இன்னைக்கும் இயேசுவை எப்போ பார்த்தாலும் கல்லெறிகிறது நம்ம தான். அவர் அவமானப்படுறது அவனால அல்ல, அநேக தேவ பிள்ளை என்று பேர் சொல்லிட்டு பாவத்தில் வாழ்றான் பாருங்க, அவன் தான் அவரை சிலுவையில் இன்னைக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். மதவாதிகள் மன்னிக்க முடியல, ஒருத்தர் மன்னிக்க முடியல. தேவனுடைய கேரக்டரே இல்லை. We say that we are Christians. வெளியில இருந்து பார்க்கிறவனுக்கு கிறிஸ்தவன் யார் தெரியுமா? பொறாம பிடிச்சவன், சண்டை போடுறவன், பிரிஞ்சிருக்கிறவன். அந்த தெருவிலே யார் சத்தம் அதிகமாக கேட்குன்னா கிறிஸ்தவன் வீட்டில இருந்தா சத்தம் கேட்குது, சண்டை போடுற சத்தம். எப்படி அந்த தெருவில் இருக்கவன் ரட்சிக்கப்படுவான்? அப்ப பைபிள் சொல்லுது, நாம் மதவாதிகளாய் பழகிட்டோம். கிங்டம் மேன் எப்படி இருப்பான் தெரியுமா? கிங்டம் மேன் எல்லாவற்றையும் அந்த ராஜாவுக்கு அர்ப்பணித்தவனாய் இருப்பான். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. கிங்டம்னா என்ன? கிங்டம் இஸ் தி கவர்னிங் இன்ஃப்ளூயன்ஸ். நல்லா கவனிங்க, முடிஞ்சா எழுதி கொள்ளுங்க. கிங்டம் இஸ் தி கவர்னிங் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் a king over his territory, impacting it with his will and purpose and his intent, producing a citizenry with the lifestyle and reflecting the culture, values, morals and nature of the king. புரியலன்னா பரவாயில்ல, நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நல்லா கவனிங்க, இதை மட்டும் தெரிஞ்சுட்டு போயிருங்க. கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, அது ஒரு ராஜ்யம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, நான் ஒரு ராஜ்யத்தை சேர்ந்தவன், நான் ஒரு நாட்டை சேர்ந்தவன், நான் பரலோக நாட்டை சேர்ந்தவன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ராஜ்யம்னா என்ன? நீங்க இதை தெரிஞ்சிட்டீங்கன்னா இந்த ராஜ்யத்தில் நீங்க இருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட், கிங்டம் இஸ் தி கவர்னிங் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் a king. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு ராஜாவினால அதிகமாய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுகிற மக்கள் கூட்டம் இருக்கிற பகுதி தான் ராஜ்யம். அல்லேலூயா. அந்த கொஞ்சம் நல்லா பாருங்க, அந்த ராஜ்யத்தில் இருக்கிற மக்களை பார்த்தாலே தெரியும் இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்று. அங்க இருக்கிற கல்ச்சர் அது எதையெல்லாம் பாதிக்குதா? ஹிஸ் டெரிட்டரி, அதாவது ஓவர் ஹிஸ் டெரிட்டரி அப்படின்னு எழுதியிருக்கு. அதாவது எந்த இடத்துல அவர் ஆளுகை செய்கிறாரோ அந்த இடம் முழுவதுமே அந்த ராஜாவுக்கு சொந்தம். சொல்லுங்களேன், அல்லேலூயா. அந்த ராஜா எங்கெல்லாம் ஆளுகை செய்கிறாரோ, ஜனநாயகத்தில் கிடையாது. ஜனநாயகத்தில் இப்ப கவனிங்க எல்லாரும், ஜனநாயகத்துக்கு ஒரு வித்தியாசம். இப்ப நம்ம பிரதமர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. பிரதமர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார்,
நான் கட்டாயம் கீழ்ப்படியணும்னு அவசியம் இல்லை, ஒபே பண்ணணும்னு அவசியம் இல்லை, கோஆபரேட் பண்ணணும். அரசாங்கம் ஒரு சட்டம் சொல்லும் போது அதுக்கு நான் ஒத்துழைக்க வேண்டும். ஆனால் தவறு என்று நினைக்கும் போது மக்கள் அதை எதிர்த்து நிற்கிறார்கள். போடுறாங்களா சட்டம், சட்டத்துக்கு எத்தனை மக்கள் எதிர்த்து நின்று போராடுறாங்க, இது போட்டது தப்புன்னு. ராஜ்யத்தில் அது கிடையாது. ராஜ்யத்தை பொறுத்த வரைக்கும் ராஜா சொல்றது தான் சட்டம், அதுக்கு எதிர்த்து நின்று பதில் பேசுறது, நோ டிஸ்கஷன். நம்ம நம்ம ஜனநாயகம் எப்படின்னா, பை த பீப்புள் ஃபார் த பீப்புள். பக்கத்தில் சொல்லுங்க, பை த பீப்புள் ஃபார் த பீப்புள். மனிதர்களுக்காக மனிதர்களால், இதுதான் ஜனநாயகம். ஆனா வேதத்தில் எங்கேயாவது அப்படி எழுதியிருக்கா? thus says the Lord, அவ்வளவுதான். நான் சொல்றேன், I the Lord says, அவ்வளவுதான். நான் சொல்றேன், அவ்வளவுதான். அவர் சொல்லிட்டாருன்னா அதான் சட்டம். எல்லாரும் பாருங்க, ராஜ்யத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. ராஜ்யத்துல ஆண்டவர் சொல்றது தான் லா, ஆண்டவர் சொல்றது தான் சட்டம். ஆனா ஜனநாயகத்துல மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து எடுக்கிறது தான் சட்டம். மனிதர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா எம்எல்ஏ எம்பி எல்லாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒரு குழுவாக சேர்ந்து இதை செய்யலாம், இதை வேண்டாம் என்று சொல்லுவார்கள். இதுல ரெண்டு குரூப்பா பிரிஞ்சிடும், ஆளும் கட்சி எதிர்கட்சி. ஆளும் கட்சி எஸ்ன்னு சொன்னா எதிர்கட்சி நோ, ஆளுங்கட்சி நோ அப்படின்னு சொன்னா எதிர்கட்சி கடைசியில் போராடிட்டு இவங்க ஏதோ ஒரு சட்டத்தை போட்டுடுறாங்க. நீங்க கவனிங்க, உங்க வீட்டில் 4 பேர் இருக்கீங்கல்ல, 4 பேர் எஸ் எதுக்கு சொல்றீங்கன்னு கவனி. ஒன்றுத்துக்குமே சொல்ல மாட்டான். கடைக்கு போகலாண்டா, வீட்டில் அம்மா இன்னைக்கு சாப்பிட வேணாம், கடைக்கு போகலாண்டா, எங்கே போகலாம், அவ்வளோதான். இந்த ஒரு கேள்வி கேட்டால் ஒருத்தன் அங்கே சொல்லுவான், ஒருத்தன் இங்கே, ஒருத்தன் ஃப்ரைட் ரைஸ், ஒருத்தன் பிரியாணி, ஒருத்தன் இன்னொன்று அதை சொல்லுவான், எப்போ பார்த்தாலும் இதே திங்கிறோம் அதான். ஒரு எஸ் எல்லாரும் சேர்ந்து சொல்ல முடியுதா? இந்தியாவில் இவ்வளோ கோடி மக்கள் இருக்கிறோமே, யார் சேர்ந்து எஸ் சொல்றது? 140 கோடியா? 140 கோடி மக்கள் தொகை, எல்லாரும் சேர்ந்து ஒரு இதுக்கு எஸ் எப்படி சொல்லுவாங்க? ஜனநாயகம் ஃபெயிலியர், டெமோக்ரஸி ஃபெயிலியர், மார்க்சிசம் ஃபெயிலியர், கம்யூனிசம் ஃபெயிலியர், எல்லா இசமும் ஃபெயிலியர் தான். ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒரு முறை, போன வாட்டி நம்ம தான் அவனுக்கு ஓட்டு போட்டோம், இந்த வாட்டி அவனுக்கு போட்டே போடக்கூடாதான்னு தீர்மானித்து நம்ம இன்னொருத்தனுக்கு போடுறோம். அப்படியே அவனுடைய எதிரி. அது எம்எல்ஏக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ணிடுறாங்க, போன வருஷம் 5 வருஷம் அந்த ஆட்சியில் இருந்தோம், 4வது வருஷமே வெளியில் வந்துட்டு அடுத்து என்ன தெரியும் மக்களை பற்றி, இவனுக்கு ஓட்டு, நம்ம எதையா சொல்லி வெளியில் வந்துடுவோம். இவ்வளோ நாள் இவனுக்கு கோஷம் போட்டே இருந்தோம், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே அவனுடைய எதிரிக்கு கோஷம் போடுறோம். இவ்வளோ நாள் திட்டிக்கிட்டு இருந்தது அந்த எதிரியை, இப்போ அவன்கிட்டே போயிட்டு காலில் விழுந்து, ஐயா நீ தான். Democracy is a failure. That's why there is no stability. கொஞ்சம் கொஞ்சமாக எவனுக்கு ஓட்டு போடுறது மக்களுக்கு தெரியல. கவனிங்க, கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா? தனி ஆட்சி எல்லாம் போய் கூட்டாட்சியாக வர ஆரம்பிச்சிருச்சு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுன்னு தெரியல. முன்னாடி எல்லாம் ஒரே கட்சிக்கு ஆட்சி ஓட்டு போட்டு இருந்தான், ஏன்னா அப்போ நினச்ச அந்த ஒரு கட்சி தானே. இப்போ அவன் கட்சி தொடங்கிட்டானா, தமிழ்நாட்டில் இனிமேல் தெரியும் தோத்துறோம். அவனுக்கு இவனுக்கு போடவா, அவனுக்கு போடவா, அவனுக்கு போடவா, இவனுக்கு போடவா, அவன் மண்டை குழம்பி போயிருக்கிறான். எவனுக்கு போட்டாலும் உனக்கு ஒன்றும் நடக்க போறதில்லை. ஏதோ ஒருத்தர் இருக்கிறதுனால நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் இந்த மதவாத அரசியல் எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் காப்பாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். சண்டை கண்ட வராமல். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, டெமோக்ரஸி இஸ் ஆல்சோ எ ஃபெயிலியர். கம்யூனிசம் ஏற்கனவே ரஷ்யாலாம் உடஞ்சு துண்டு துண்டாயிருச்சு, இட்ஸ் எ ஃபெயிலியர். அப்ப எதுதான் நிக்கும்பா? கடைசியில ராஜ்யம் தான் நிக்கும். அதை மட்டும் நான் காமிச்சு உங்களுக்கு முடிச்சிடுறேன். அல்லேலூயா. தானியேல் புஸ்தகம், தானியேல் புஸ்தகம் வாங்க, 2ஆம் அதிகாரத்தில் 44ஆம் வசனம் வாசிங்க, வாசிங்க. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறு ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. தானியேல் ராஜா பார்த்த ஒரு கனவுக்கு விளக்க சொல்றார். என்ன கனவு அப்படின்னா,
ஒரு சிலை ஒன்றை பார்க்குறாரு. எல்லாரும் என்ன பாருங்க, ஒரு சிலை ஒன்றை பார்க்குறாரு. அந்த சிலையில் தலையில் ஒரு மாதிரி இருக்குது கலரு, அதில் ஒரு இது இருக்குது. அப்புறம் நெஞ்சு ஒரு மாதிரி இருக்குது, இடுப்பு ஒரு மாதிரி இருக்குது, கால் ஒரு மாதிரி இருக்குது, காலில் பாதம் ஒரு மாதிரி இருக்குது. பாதத்தில் பார்த்தீங்கன்னா இரும்பும் களிமண்ணும் சேர்ந்த மாதிரி இருக்கு. களிமண்ணும் இரும்பு சேர்ந்து இருக்கு. கூட்டணி ஆட்சி தோத்திரம், ரெண்டு சேர்ந்து கூட்டணி போட்டிருக்கு. இரும்பும் களிமண்ணும் சேரவே சேராதுங்கிறதெல்லாம் சேருது. அதுக்கு சுய லாபத்துக்கு சேருது. சரி சேர்ந்துக்குச்சு, ஒட்டிக்குச்சு அப்படின்னு நினைச்சிட்டு விடல. பின்பு எல்லாரும் கவனிங்க, பின்பு அந்த தானியேல் பார்க்கிறாரு, கைகளினால் பெயர்க்கப்படாத ஒரு கல். எல்லாரும் சொல்லுங்க, கையை திறந்து வாயத்தை அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். கைகளினால் பெயர்க்கப்படாத ஒரு கல். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ஆமா ஆமா, வயநாடு மாதிரி. வயநாட்டில் மொத்தமாக ஒரு மலையை காணாமல் போயிடுச்சு. இப்போ ஒரு பெரிய கல் வருது. நல்ல கவனிங்க, கைகளினால் பெயர்க்கப்படாததுன்னா என்ன அர்த்தம்னா, இட் வாஸ் நாட் கிரியேட்டட் பை மேன், இட் வாஸ் நாட் இனிஷியேட்டட் பை மேன். மனிதனால் உருவாக்கப்படவில்லை, மனிதனால் தொடங்கப்படவில்லை. இது கிறிஸ்தவம் அல்ல, இது கிறிஸ்தவம் அல்ல. கிறிஸ்தவம் ஒரு மதமாக அநேக ஆண்டுகளுக்கு பின்பாக, இயேசு வந்து அநேக ஆண்டுகளுக்கு பின்பாக தான் உருவானுச்சு. ஆனால் கைகளினால் பிறக்கப்படாத ஒரு ராஜ்யம். அல்லேலூயா. அந்த கல் உருண்டு வந்து அந்த பாதத்திலே மோதின உடனே என்னாச்சா, அந்த முழு சிலையும் விழுந்து நொறுங்கி போனது. அல்லேலூயா. அந்த சிலையை பத்தி சொல்லணும்னா, முதல்ல இருந்தது ஒரு ராஜ்யம், ரெண்டாவது இருந்தது ஒரு ராஜ்யம், மூன்றாவது ஒரு ராஜா, நான்காவது ஒரு ராஜா. தானியேல்ல நீங்க போய் 9ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா அவர் அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. 4 விதமான ராஜாக்கள் வருவார்கள், அவர்களுக்கு பின்னாடி 4வது ராஜா ரொம்ப மோசமான ராஜாவா எழும்புவான். அதற்கு பின்பாக ஒரு ராஜ்யம் வரும், அந்த ராஜ்யம் இவைகளை எல்லாம் தகர்த்து போடும். பின்பு அந்த கல் வளர்ந்து பெரிய பர்வதமாய் மாறும். அல்லேலூயா. சொல்லுங்களேன் அல்லேலூயா. இது ஜீவனுள்ள கல், அதனால தான் அது வளருது. ஆமாவா இல்லையா? இந்த கல் என்ன பண்ணுமா, விழுந்து அதை ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த வசனத்துல என்ன சொல்றாரு, அதை ஒரு ராஜ்யம் என்று சொல்லுகிறார். இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றார் தானியேல். கடைசியா சொல்றாரு, 43 இருந்து வாசிங்க, அப்பதான் விளங்கும். 43 இருந்து, நீர் இரும்பை களிமண்ணோட கலந்ததாக கண்டீரே, அவர்கள் மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலப்பார்கள், ஆகிலும் இதோ களிமண்ணோட இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடொருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன். யார் அவரு? அந்த கல்லை உண்டாக்கி தள்ளி விட்டது யாரு? பரலோகத்தின் தேவன். எந்த தேவன்? எல்லாரும் சொல்லுங்க, நல்ல கையை காமிச்சு. எந்த தேவன்? அது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அது ஒரு நாடு, அது ஒரு ராஜ்யம், அது ராஜா. யார் அவரு? அவர் தான் பரலோகத்தினுடைய தேவன். அவர் என்ன பண்ணாரா, அந்த ராஜா என்றென்றைக்கும் அழியாத அப்படின்னு அர்த்தம், இட்டர்னல், நித்திய ராஜ்யம், நித்தியமாய் ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு சபையை உண்டாக்குறேன், ஆண்டவர் ஒரு 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 சர்ச்சை உண்டாக்குறேன், அல்லது ஆண்டவர் ஒரு மதத்தை உண்டாக்குறேன்னு சொல்லல, ஆண்டவர் ஒரு நாட்டை உண்டாக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. அது எந்த நாடா? 4ஆம் அதிகாரம் வாங்க, 7ஆம் அதிகாரம். ரொம்ப அற்புதமான வசனங்கள் இருக்கு. அந்த அதிகாரத்தை மட்டும் நம்ம பார்த்து முடிக்க போறோம். 7ஆம் அதிகாரத்தில் நான் சொல்லுகிற வசனங்களை வாசிங்க. 9ஆம் வசனம் வாசிங்க. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. சிங்காசனம் வைக்கப்படவில்லை. என்ன வைக்கப்பட்டது அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு சிங்காசனம்? 1 2 3 தான் சொல்லியிருப்பார். 3 சிங்காசனம் வைக்கப்பட்டது. இதுல என்ன சொல்லியிருக்கார்? சிங்காசனத்தில் யார் உட்காருவா? எல்லாரும் என்ன பாருங்க, சிங்காசனத்தில் யார் உட்காருவா? ராஜா. அப்ப ராஜா ஒரு ராஜா இல்ல, சிங்காசனங்கள் இருந்தா நிறைய ராஜாக்கள் உட்கார போறாங்க. எல்லாம் சொல்லுங்க, சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. சரி, இப்ப பாருங்க அடுத்தது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவர் யாரு? அவரு நீண்ட ஆயுசுள்ளவர், என்றென்றைக்கும் அழியாத ஜீவனுடையவர். யார்? பிதாவானவர். அல்லேலூயா. அவர் தான் நீண்ட ஆயுசுள்ளவர். இப்ப கவனிங்க, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் இப்படி இருந்துச்சு, உறைந்த மலையை போல இருந்துச்சு, சிரசின் மயிர் வெண்மையா இருந்தது, பஞ்சை போல இருந்தது. 10ஆம் வசனம் சொல்கிறது, அக்கினி நதி ஓடி வந்தது. அப்படியே வந்தீங்கன்னா 12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. மற்ற மிருகங்களுடைய ஆளுகையோ வென்றால் அவைகளை விட்டு நீக்கப்பட்டது. அநேக மிருகங்கள்
அநேக ஆட்சி பீடத்தில் உட்கார்ந்துருக்கு, ஆளுகையில் உட்கார்ந்துருக்கு. ஆண்டவர் சொல்றாரு எல்லா ஆளுகையும் அகற்றப்படுகிறது. ஆமா, அப்புறம் என்ன நடக்குது வாசித்தோம்னா 13 வசனம், எல்லாம் சேர்ந்து வாசிங்க. 13 வசனம். தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டு இருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர், அல்லேலூயா, எங்க வராரா? வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் எங்க வந்தாரு? நீண்ட ஆயுசுள்ளவர் இருக்கிற இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, சொல்லுங்களா அல்லேலூயா. நீண்ட ஆயுசுள்ளவர் பிதா உட்கார்ந்து இருக்கிறாரு. நான் மனுஷ சாயலில் இருக்கிறவர் ஒரே ஒருத்தர் தான். யார் அவரு? தேவ சாயலை பத்தி நம்ம முதல்ல பேசணும். இப்ப அவரை காமிக்கிறதுக்கு என்ன சாயல் பயன்படுத்தப்படுது? ஏன்னா அவர் மனிதனா மட்டும் இல்லைங்க, உயிர் தெழுந்து இப்ப எங்க அங்க போய் என்னவா இருக்காரு? மனித சாயல்ல இருக்கிறார். அப்ப தேவன் என்ன சாயல்ல இல்ல? அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். பிதா என்ன சாயல்ல இல்ல? மனுஷ சாயல்ல இல்ல. இயேசுதான் என்ன சாயல்ல இருக்கிறாரு? நீண்ட ஆயுசுள்ளவர் அவர் இருக்கிறாரு. ஆனா என்ன சாயல்ல இல்லையா? மனுஷ சாயல்ல இல்ல. ஆனா இப்போ ஒரு மனுஷ சாயல்ல இருக்கிற ஒருத்தரை கூட்டு வந்து அவர் நீண்ட ஆயுசுள்ளவராகிய பிதாவினுடைய இருக்கிற இடத்துக்கு கூட்டு வந்து அவர் அருகிலே உட்கார வைக்கப்படுகிறார். பாருங்க, சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். 14 வசனம். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரை சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம். கர்த்தத்துவம்னா என்ன? கர்த்தத்துவம்னா தமிழ் நமக்கு சரியா தெரியாது. ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கு தெரியுமா? The government will be upon his shoulder. ஏசாயால எழுதுறார். கர்த்தத்துவம்னா கவர்மெண்ட், அரசாங்கம். எல்லாம் சொல்லுங்க, அரசாங்கம், ராஜ்யம், அரசாங்கம். அல்லேலூயா. இயேசு மேல என்ன வைக்கப்படுகிறதா? ஆட்சி செய்கிற அதிகாரம் வைக்கப்படுகிறது. கையை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு வந்து உட்கார்றாரு. இப்ப அவருக்கு என்ன கொடுக்கறாங்க? அரசாங்கம், மகிமை, ராயல்டி, ராஜரீகம், அது கொடுக்கப்படுகிறது. அது எப்படிப்பட்ட கவர்மெண்ட்? இனிமே எல்லா கவர்மெண்ட்டும் க்ளோஸ், ஒரே கவர்மெண்ட் தான், நித்திய கர்த்தத்துவம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கடைசி சொல்லி இருக்கிறது அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கிறது. 16 வசனத்துல சமீபத்தில் நிற்பவர் ஒரு இடத்துல போய் இதன் பொருள் எனக்கு விளக்கணும்னு சொன்னாராம். 18 வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள். இப்ப வாசிங்க எல்லாரும். இது வந்து இயேசு வந்து உட்கார்ந்தார். இப்ப பாருங்க, அடுத்து சொல்றாரு உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள். யார் அவங்க? யாரு? நான் தான். உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் என்னத்தை பெற்றுக்கொண்டார்கள்? ராஜரீகம். அல்லேலூயா, ஆமென். ராஜரீகத்தை பெற்றுக்கொண்டார்களாம். என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யத்தை. எல்லாரும் சொல்லுங்க, கிங்டம். ராஜ்யம்னா என்ன? கிங்டம். எதை ஆண்டவர் பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கிறாரு? எதை கொடுக்கிறாரு? எப்ப எங்க கொடுக்கிறாரு? எங்க கொடுக்கிறாரு? பரலோகத்திலயா பூமியிலையா? பைபிள் அதான் சொல்லுது. அவர் வந்து அங்க உட்கார்ந்தாராம். இப்ப அவருடைய ராஜரீகம் பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. அங்க எல்லாரும் சேர்ந்துதான் நாம் ஆளுகை செய்ய போகிறோம். அல்லேலூயா. 21 வசனம். நீண்ட ஆயுசுள்ள அவர் வரும் மட்டும் நியாய விசாரிப்பு உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு, பரிசுத்தவான்கள், பரிசுத்தவான்கள்ங்கிற இடத்துல உன் பேரை போயிட்டு வாசிங்க பார்ப்போம். நீண்ட ஆயுசு உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்கள் யாரு? அன்புராஜ். நீண்ட நியாய விசாரிப்பு உன்னதமானவருடைய அன்புராஜுக்கு கொடுக்கப்பட்டு அன்புராஜ் ராஜ்யத்தை சுதந்திரித்து காலம் வருந்தது. அல்லேலூயா. அது வரும் மட்டும் என்ன நடக்குதுன்னு போட்டிருக்கு. அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் 27 வசனம். வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ராஜ்யங்கள். எங்க இருக்கு அந்த ராஜ்யம்? தெளிவா எழுதியிருக்கா? பரலோகத்தில் இல்ல. எங்க இருக்கு? வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ராஜ்யம், ராஜரீகம், ஆளுகை, மகத்துவம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய. அல்லேலூயா, அல்லேலூயா,
ராஜ்யத்துல கடைசியா அந்த ஆளுகைய தேவன் பெற்றுக்கொண்ட அந்த ராஜ்யத்தை இப்ப யாருக்கு ஆண்டவர் அதை திரும்ப கொடுக்கிறாரு? எந்த மனிதன் இழந்து போனானோ, எந்த மனித சமுதாயம் பிசாசினிடத்துல தன்னுடைய ஆளுகையை இழந்து போனதோ, அதே மனித சமுதாயத்திடத்துல கர்த்தர் அந்த ஆளுகையை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவர் கீழ்பட்டிருக்கும். அதாவது எல்லா கவர்மெண்ட்டும் அவருக்கு கீழே வந்துடும். அல்லேலூயா. அது இட்டர்னல் கிங்டம் அவருக்கு கீழே வந்துடும். 28 வசனம், அவன் சொன்ன வார்த்தை முடிந்தது. அல்லேலூயா. that is the end, that is the end. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. என்னைக்கு, நான் சொல்லி முடிக்கிறேன், என்னைக்கு நீ உன்னுடைய ஆளுகையை திரும்ப பெறுகிறாயோ அன்னைக்கு தான் தேவன் சிலுவையில தொங்கினதனுடைய எல்லா காரியங்களும் நிறைவேறுகிறது. அல்லேலூயா. நீ என்னைக்கு ரட்சிக்கப்பட்டியோ, நீ கவனிங்க, நீங்களும் நானும் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கே அந்த ராஜா அந்த அதிகாரத்தை என் கையில கொடுத்துட்டார். அல்லேலூயா. எல்லா விசுவாசிக்கும் பேய் பயப்படும். நோய்கள் எல்லா விசுவாசியினாலும் சுகமாக்க முடியும். ஆமென். எல்லா விசுவாசியும் ஐஸ்வர்யவான்கள் தான். அல்லேலூயா. என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? வருகிற நாட்கள் அதை பத்தி நான் பேச போறேன். ராஜ்யத்தினுடைய மேன்மைகளை நான் பேச போறேன். இன்னைக்கு நாம ஒன்னதான் தெரிந்து கொண்டோம். ராஜ்யமா ரிலிஜியனா? கிங்டமா ரிலிஜியனா? கிங்டமா டெமோக்ரஸியா? இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு ஒண்ணு தெரியுது. டெமோக்ரஸி அல்ல, ரிலிஜியன் அல்ல, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். பூமி பூரிப்பாகட்டும். அல்லேலூயா. ஆறுகள் கை கொட்டி முழங்குவதாக. அல்லேலூயா. நான் கடைசி சொல்லி முடிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, சர்வ சிருஷ்டியும், ரோமர்ல இப்படி எழுதியிருக்கு, சர்வ சிருஷ்டியும் பிரசவ வேதனைப்படுகிறது. ஏன் தெரியுமா? தேவ புத்திரர்கள் வெளிப்படுவதற்காக சர்வ சிருஷ்டியும் பிரசவ வேதனைப்படுது. ஹலோ, என்னை பாருங்க. சிங்கம் ஏன் மற்றவைகளை அடிச்சு சாப்பிடுது தெரியுமா? புலி அடிச்சு சாப்பிடணும்னு அதுக்கு ஆசை கிடையாது. அடுத்ததை கொன்னு சாப்பிடணுங்கிறது விருப்பம் கிடையாது. ஆனா அந்த நேச்சரே மாறி போச்சு. பிசாசு எல்லா நேச்சரையும் மாத்திட்டான். மனுஷனுடைய நேச்சர் மாறி போச்சு. தான் சொந்த பிள்ளையை கொல்றான், சொந்த மகளையே கெடுத்து போடுறான், சொந்தக்காரனே தன்னுடைய சகோதரியை கெடுத்து போடுகிறான். கெட்டு நாரி போச்சு. ஆனா ஆண்டவர் அப்படி உருவாக்கல. சோ இப்ப எல்லா சிருஷ்டிகளும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு, எப்படா தேவனுடைய ராஜ்யம் வரும். அல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்திலே தீங்கு செய்வார் ஒருவரும் இல்லை, புலியும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றாக மேயும். அல்லேலூயா. ஓனாய் ஆட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும். அதுக்காக இந்த சிருஷ்டிகள், மரங்கள் எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்கா, என்னைக்குடா இவங்கெல்லாம் ராஜ்யத்தின் புத்திரரா மாறுவாங்க, என்னைக்குடா இந்த பூமியில அந்த தேவன் உண்டாக்கினபடி இந்த பூமி மாறப்போகுதுன்னு சொல்லி மரங்கள், செடிகள், கொடிகள், எல்லா சிருஷ்டிகளும் ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறது, பிரசவ வேதனைப்படுகிறது. ஒரு நாள் வரும், நம்ம மீண்டுமாய் ஆளுகை செய்கிற அந்த நாள் வரும். அப்பொழுது சின்ன பையன் பாம்பு புத்திலே கைவிட்டு விளையாடுவான், அவருடைய பர்வதத்திலே தீங்கு செய்வார் ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. பூமி பரலோகத்தை போல மாறப்போகிறது. நல்ல கையை தட்டி அல்லேலூயா. அவர் வரும் நாளிலே என்ன பண்ண போறாரு? என்னையும் அவரோட சேர்த்து கொண்டு ஆளுகையில சேர்த்து கொள்ள போறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. பரலோகத்துக்கு போறதுக்கு ரெடியா இருக்காதீங்க. பூமியில நான் உங்களுக்கு சொல்றேன், நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு 50க்கு மேல ஆயிடுச்சு. எனக்கு ஒரு டார்கெட், அடுத்த 60 என்னுடைய மைல்கல். 60 வயசுக்குள்ள நான் என் தேவனுக்காக என்னென்ன சாதிக்கணும்னு நான் ஏங்க ஆரம்பிச்சிட்டேன். எத்தனை வயசு வரைக்கும் ஆண்டவர் வச்சிருப்பார் தெரியாது. பட் ஆனா எனக்குள்ள ஒரு டிசைர், ஆண்டவரே 60 என்னுடைய இலக்கா இருக்கு, அதுக்கப்புறம் அடுத்த இலக்குக்கு போகலாம். முதல்ல 60 வயசு வர வரைக்கும் நான் ஓடக்கூடிய வயசு. சில ஊழியர்களை எல்லாம் பார்க்குறேன், நினைவு மறைந்து போயிடுச்சு, 70 வயசு தாண்டிட்டாங்க.
அவர் பிள்ளைங்க பிரசங்கம் பண்ண விடுறதில்ல. அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, அந்த காலம் எனக்கு வரதுக்கு முன்னாடி நான் உமக்காக ஓட போறேன் ஆண்டவரே. எங்கெல்லாம் போய் இந்த தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்ப முடியுமோ நான் எழுப்ப போகிறேன். அல்லேலூயா. நல்லா கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. God has chosen you to be a king. அல்லேலூயா. ஆயிரங்கள் கோடிகள்ல அவரோடு ஆளுகை செய்யறதுக்குன்னு ஆண்டவர் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. உங்க சொந்தக்காரங்க மத்தியில, உங்களை அற்பமா பேசுறவங்க மத்தியில கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். நல்லா கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க மதவாதியா, ஆவிக்குரிய மனிதனா? வெறும் சர்ச்சுக்கு போயிட்டு வர்றது மட்டும்தான் உன்னுடைய கிறிஸ்தவ கடமை நீ நினைச்சீன்னா, you are a religious person and God hates you. கர்த்தர் மதவாதிகளுக்கு எதிராக இருக்கிறார். ஏன் தெரியுமா? மதம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதபடி உன்னை தடுத்து போடுகிறது. எல்லா மதங்களை போல நீ கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிறாய், எவ்வளவுதான். ஆனா நீ ஒரு ஆவிக்குரிய மனிதனா இருந்தா உன் முழங்கால்களை தினமும் தேவ சமூகத்தில் மடக்குவ, தேவனுடைய சமூகத்தில் ஜெபிப்ப. காசு வந்துருச்சுன்னா ஏன் காசு நினைக்க மாட்ட. தேவனுடைய ராஜா அதை கொடுன்னு சொன்னா அதை நீ கொடுப்ப. அந்த ராஜாவினுடைய ஆளுகை உன் வீட்டில் காணப்படும். உன் வீட்டில் சண்டையும் சச்சரவும் கண்ணீரும் போராட்டமும் பேய் தொல்லை இது இல்லை, இது இல்லை. நீ ஒவ்வொரு நாளும் காலையில் கேளு, ஆண்டவரே என் வீடு உம்முடைய பிரசன்னத்தால் நிரம்பட்டும்பா. நீ ஜெபிக்கலைன்னா உன் வீட்டுக்குள்ள இயேசு வர முடியாது. நீ ஜெபிக்கலைன்னா உன் வாழ்க்கையின் காரியங்களிலே அவர் பொறுப்பெடுக்க முடியாது. நீ ஜெபம் பண்ணி கூப்பிடணும், ஆண்டவரே இந்த பூமியை ஆளுகை செய்கிறவர் நீரப்பா, இந்த பூமியில உம்முடைய ராஜ்யம் வருவதாக, இந்த வீட்டுல உம்முடைய ராஜ்யம் வருவதாக, என் மனைவி மேல உம்முடைய ராஜ்யம் வருவதாக, என்னுடைய மகன் மீது உம்முடைய ராஜ்யம் வருவதாக, என் பிள்ளைகள் மீது உம்முடைய ராஜ்யம் வருவதாக, என் பணத்தின் மீது உம்முடைய ராஜ்யம் வருவதாக, என்னுடைய சரீர ஆரோக்கியத்தின் மீது உம்முடைய ராஜ்யம் வருவதாக. நீ கேட்க 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 உன் வீடு பரலோகமா மாற ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்ச நாட்களுக்குள்ள இழந்து போனவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு திரும்பவும் தந்து உன்னை வர வர விருத்தி அடைய பண்ணி அவருடைய ராஜ்யத்தின் வாழ்விலே நீ வாழும்படி உனக்கு செய்ய போகிறார். கைகளை தட்டி ஹalleluya, ஹalleluya. எக்ஸ்பீரியன்ஸ் தி கிங்டம் லைஃப். ராஜ்யத்தின் வாழ்க்கை, பரலோக ராஜ்ய வாழ்க்கையை இந்த பூமியிலே நம்ம வாழ போறோம். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஒரே ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் இனிமே மதவாதியா இருக்க மாட்டேன். பேருக்கு சர்ச்சுக்கு போறது, பிரேயர்னா போகாம இருக்கிறது, வேத பாட வகுப்புனா கண்டுக்காம இருக்கிறது, ஸ்பெஷல் மீட்டிங்ல ஒரு நாள் அட்டெண்டன்ஸ் போட போறது. நீ யாருக்காக வர? நீ ஒரு ஆவி மனிதன். நீ பலனடைய உனக்காக தேவன் ஆயத்தம் படுத்தின ஆசீர்வாதங்களை நீ அலட்சியப்படுத்துவாயானால் தேவன் உனக்கு எப்படி நன்மையை கொண்டு வர முடியும்? தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு காத்திருப்பு கூட்டம் உனக்கு அற்பமாக இருக்கிறது. தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற நேரம் உனக்கு அற்புதமாக இருக்கிறது. அப்புறம் எப்படி நீ தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுக்கிறவங்க எல்லாம் வலது கரத்தை கர்த்தருக்கு நேரம் உயர்த்தி, ஆவியானவரே நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா சொல்லுங்க வாய் திறந்து. ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்குறேன், என் இருதயத்தை ஒப்பு கொடுக்குறேன். எதெல்லாம் ஒப்பு கொடுக்கணுமோ 1 மினிட் நான் தருகிறேன். வேதம் சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். எந்தெந்த பகுதியிலெல்லாம் நல்ல கவனிங்க, எந்தெந்த பகுதியிலெல்லாம் கடவுளுடைய ஆளுகை உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, நீங்கள் கடன் வாங்குறது தேவனுடைய விருப்பம் அல்ல. பரலோக ராஜ்யம் கடன் வாங்குற ராஜ்யம் அல்ல, அது கொடுக்கிற ராஜ்யம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வியாதியா படுக்கல, அவர் பரலோகத்திலிருந்து வந்தவர். ஆண்டவர் சொல்றார் 40 வருஷம் நடத்தினாராம், யாரும் வியாதி படல. நான் உங்களை பார்த்து ஒரு காரியம் சொல்றேன், இப்படியெல்லாம் ஒரு நிறைவான வாழ்க்கை நான் வாழணும்னு நினைச்சீங்கன்னா
இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன தெரியுமா? எந்தெந்த பகுதியிலெல்லாம் தேவனுடைய ஆளுகை உன் வீட்டில் இல்லைன்னு பாருங்கள், பர்சனல் லைஃப்பில் இல்லைன்னு பாருங்கள். எந்தெந்த பகுதியிலெல்லாம் மாம்சம் ஆளுகை செய்து, எந்தெந்த பகுதியிலெல்லாம் ஒரு கிறிஸ்தவ மதனா போல நான் மதத்தை பின்பற்றுகிறவனை போல நான் நடந்துக்கிறேன், நீங்கள் பார்த்து உங்களை ஒப்பு கொடுக்க ஆரம்பிங்க. அந்தந்த பகுதியிலெல்லாம் தேவனுடைய ஆளுகை வர ஆரம்பிக்கும். இருள் வெளிச்சம் வரும்போது ஓடி போயிடும். அல்லேலூயா. ஒரே ஒரு நிமிஷம் தானே அப்படியே ஜெபம் பண்ணுறீங்களா? உங்கள் கண்ணை மூடிக்கொள்ளுங்க. வலது கரத்தை ஆண்டவருக்கு நேரம் உயர்த்தி உங்கள் மனசில் எந்த பகுதியில் தேவனுடைய ஆளுகை இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பகுதியில் ஆளுகை வரட்டும் ஆண்டவரேன்னு கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய ஆளுகை நீங்கணும், மத ஆவி என்னை விட்டு நீங்கணும், ஆவியானவருடைய ஆளுகையின் கீழே நான் வரேன். ஜெபிக்கிறது ஒரு ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டியாக இருக்கக்கூடாது. நான் ஜெபம் பண்ணுறது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டியாக மாறட்டும், ஒரு கிங்டம் ஆக்டிவிட்டியாக மாறணும். நம்ம நிறைய ப்ரேயர் மீட்டிங்கை தெரிந்தெடுத்துக்கிறோம். ஏன் தெரியுமா? யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்றாரு, நான் சும்மா நிற்பேன். நாங்கள் எல்லாரும் பாடும்போது நான் சும்மா நிற்பேன். ஆனால் தனிமையாக ஜெபிக்கும் போது நீ அப்படி நிற்க முடியாது. பாடுனா நீ தான் பாடணும், ஜெபம் பண்ணா நீ தான் ஜெபம் பண்ணணும். தனிமையாக நிற்கும் போது தேவன் பேசினா ஒன்ட்ட தான் பேசுவார். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் வாழ்வின் எல்லா பகுதியிலும், நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, என் வாழ்வின் எல்லா பகுதியிலும் நீங்கள் வரணும்ப்பா. என்னுடைய ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம், என் பொருளாதாரம், என் குடும்ப வாழ்க்கை எல்லாவற்றையும் நான் வைக்கிறேன். எல்லாவற்றிலும் உம்முடைய ஆளுகை வரட்டும். லார்ட், ஐ கிவ் ஆக்சஸ். ஆண்டவரே, நீர் செயல்பட நான் விட்டு கொடுக்கிறேன். சொல்லுங்க, நான் நீர் செயல்படும்படி விட்டு கொடுக்கிறேன். உம்முடைய ஆளுகை வரட்டும். ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் முதற்கொண்டு அவர்கள் வாழ்விலே ஒரு மாற்றம் வரட்டும், சிந்தனையில் ஒரு மாற்றம் வரட்டும். கர்த்தர் அவர்களை உருவாக்குங்கப்பா. அப்படியே செய்ய போகிறபடி நான் நன்றி அப்பா.